ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டே. இனிமேல் தான் ரொம்ப ஸ்பெஷலான டேலாம் வரப்போகுது. ப்ராமிஸ் டே, ஹக் டே, கிஸ் டே அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு ப்ராமிஸ் டே அன்னைக்கு என்னோட ஒய்ஃப் எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 திங்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்றது எனக்கே தெரியாது. ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ தான் நான் இதை பார்க்குறேன். இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரில. என்னவா இருக்கும், என்ன கலராக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பாரு, உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது நானும் அவளோட இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படி ஸ்பெஷலான என்ன திங்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. மேலே லவ் பியர் லவ்னு போட்டிருக்கு. அதாவது லவ் காதல் முத்து அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. சிற்பிக்குள்ளே முத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த முத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகே, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். என்னன்னு பார்ப்போம். இதை பார்த்தோம் அப்படின்னா லவ் பியர் லவ் போட்டிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. தண்ணி இருக்குது, அப்புறம் முத்து இருக்குது. பார்த்தீங்களா, அது முத்து உள்ள கிடக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. ஏதோ செயின் மாதிரியே இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா உள்ள முத்து இருக்கு. உள்ள ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு முத்து இருக்கு. சிப்பிக்குள் முத்து. இந்த முத்தை தான் எடுத்து இதில் நம்ம மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த முத்தோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே நம்ம போட்டிருக்காங்க. நம்ம முத்து ஓப்பன் பண்ணும்போது என்ன கலர் முத்து வந்திருக்கோ அதுக்கான மீனிங் இந்த சைடு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் முத்து. ஒயிட் கலருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்து. ஸோ இந்த முத்து நமக்கு என்ன வரம் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒயிட் கலர் முத்து வந்திருக்கு. வேறு கலர் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மீனிங் நமக்கு முத்து நமக்கு வரம் கொடுக்குதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இதோட மீனிங். இதுதான் என் ஒய்ஃப் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தது. இதுதான் என்ன கலர் முத்து உனக்கு வரப்போகுது, அதுக்கான மீனிங் என்னவா வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பாரு, என்ன கலர் முத்து வருது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நமக்கு ஒயிட் கலர் முத்து வந்திருக்கு. ஒயிட் கலருக்கான மீனிங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் அப்படின்னு இருக்கு. நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ ஹெல்த் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு முத்து நமக்கு வரம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ நீ எப்போவும் ஹெல்த்தியாக இருப்ப அப்படின்னு வரம் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஹாப்பினஸ்ஸு, லவ், விஸ்டம், வெல்த்து, இது எல்லாத்தையும் விட நமக்கு ஹெல்த் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே மற்ற எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லையா, வர வச்சுக்கலாம் இல்லையா. ஹெல்த் நல்லா இருந்தாலே போதும் இல்லையா. ஸோ அதுதானே இம்பார்ட்டன்ஸ். நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஸோ என்ன கலர் முத்து வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு திங்ஸ். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இதில் ஒரு மீனிங்லாம் எனக்கு புரிஞ்சது. ஃபஸ்ட்டு இது ஒரு முத்து செயினில் மாட்டுறது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தான் சொன்னால் என்ன கலர் முத்து வந்திருக்கோ அதுக்கான மீனிங் இதில் இருக்கும், ஒரு கார்டு இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது ஹெல்த். ஓகேவா, ஸோ வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்போ. இந்த முத்து நமக்கு நீ ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு. ஸோ நான் ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கிஃப்ட் செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதை இப்போ நம்ம எடுக்கலாம். அந்த செயின் எடுக்கலாம். செயினை எடுத்துகிட்டு இந்த செயின் கூட தான் அந்த முத்தை நம்ம பொருத்த போகிறோம். 2 இயர்ரிங் இருக்குது. ஒரு செயின், 2 இயர்ரிங்கு, ஒரு மோதிரங்க. எனக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒரு க்யூட்டான ஒரு ரிங்கு. ஓகே, பார்த்தீங்களா, அந்த முத்தை இதுக்குள்ள தான் மாட்டணும். செயின், அதுக்கப்புறம் ரிங்கு, ஒரு க்யூட்டான ஃப்ளவர் மாதிரியான ஒரு ரிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இயரிங்கு. அதே மாதிரி சொரையும் இருக்குது. சொரையும் கிடக்குவாங்க. இதுலேருந்து எடுத்த முத்து இருக்குது. அதை நம்ம இப்போ மாட்டலாம். இது இடையில மாட்டியிருக்கு அப்படின்றதுனால இதை நம்ம ஓப்பன் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் கழட்டலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம வெளில எடுக்கணும்.
இதை தனியாக வெளில எடுக்கணும். இந்த செயினை வந்து அப்புறம் மாட்டலாம். இப்போது இதை பிரித்தோம் அப்படின்னா இப்படி பிரியுது. இப்போது இது பிரித்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த முத்தை வைக்கணும். முத்தை உள்ளே போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ளே முத்து கிடக்கு. இப்போது இந்த செயினை மாட்டணும். அவ்வளவுதான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், இந்த முத்துக்கு தான் வந்து இந்த கிஃப்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன கலராக இருக்கும் தெரியல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா என்ன கலராக இருக்கும்ன்றாலே என்ன கிஃப்ட்னே நமக்கு தெரியலையே, எதனால் அப்படி சொல்கிறா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இப்போ தான் புரியுது, இந்த முத்து வந்து என்ன கலராக இருக்கும், அதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன கலராக இருந்ததுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் புரியுது. இப்போ வந்து இதை நம்ம கழுத்தில் மாட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி மாட்டுறதுன்னு தெரிலையே. நமக்கு மாட்டிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் மாட்டலாம். மாட்டிடுச்சு. கழுத்தில் போட்டிருந்தது நான் கழட்டிட்டேன். இதை மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக கழுத்தில் போட்டிருந்ததை கழட்டிட்டேன். இது எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா பார்க்க. கழுத்தே அழகாக இருக்குது. இதுவே ஒரு பொண்ணு போட்டால் செம்மையாக இருக்கும். இந்த செயின் ஒரு பொண்ணு போட்டால். பட் இது பொண்ணு தான் போடணும்னு அவசியம் கிடையாது, பையன் கூட போடலாம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் இந்த ரிங்கு, இந்த இயரிங்கு இதெல்லாம் வந்து பெண்கள் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த செயின் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு இயரிங்கு ஒரு ரிங்கையும் நம்ம மாட்டி வச்சுட்டோம். ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கிஃப்ட்டு வந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே ஓப்பன் பண்ணோம். அப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு கிஃப்ட் இருக்குது, இதில் எதுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இந்த 4 கிஃப்ட்டில் எதுவாக இருக்கும் அப்படின்றது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். பார்க்கலாம். இது 4ல் உள்ளதுமே இல்லைங்க, வேறங்க. இந்த 4ல் உள்ள எதுவுமே கிடையாது. அது 4ஐயும் தவிர வேற ஒன்று வச்சுருக்காங்க உள்ள. 2 பேரும் நிலாவில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு கிஃப்ட். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்களேன், இந்த பக்கம் வந்து ஒரு பொண்ணு ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் டெட்டி பியரை வச்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இது வந்து நம்ம லைட்டில் கூட போடலாம். கீழே பேட்டரி இருக்குது. கீழே 3 பேட்டரி போட வேண்டியது இருக்குது. பேட்டரி போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் எரியும். அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3 பேட்டரி ஆல்ரெடி போன கிஃப்ட்டில் வந்து 3 பேட்டரியை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 3 பேட்டரியை கழட்டி இதில் மாட்டி இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, 3 பேட்டரி எடுத்துட்டேன். இப்போ வந்து 3 பேட்டரி இதில் மாட்டலாம். ஓகே, மாட்டியாச்சு. ஓகேவா, இப்போ வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சுவிட்சை போடட்டுமா டன் 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 டன். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். டன் 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 டன். டைம். ஏய், செம்மையாக இருக்கு. இந்த சவுண்டு கேட்குறதுக்காக கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்களேன், சுற்றி வெளிச்சம், சுற்றி லைட் எரியுது. ஒரு மூன், நிஜமாவே ஒரு மூனில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. நைட் டைமில் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? ஓகே, நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா
இந்த வெளிச்சம் ஃபுல்லாகவே இதில் இந்த 2 பேர் மேலே படம். ஸோ மூன் மேலே நிஜமாகவே ஒரு மூன் மேலே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. சவுண்டு வேறு இருக்குது, வெறும் லைட் மட்டும் கிடையாது, சவுண்டு வேறு இருக்குது, மியூசிக் வேறு இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. செம்ம கியூட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிஃப்ட். அதே மாதிரி இந்த முத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ். யார் உன்னை விட்டு போனாலும் சரி, யார் உன் கூட இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஹாப்பி ப்ராமிஸ் டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லவ் கேக் அனுப்பியிருந்தாங்க. வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அதுக்கப்புறம் சும்மா போட்டு விட்டா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு போட்டு விட்டா. 2 லவ் கேக்கு, அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ். எனக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் போட்டு விட்டா. நிஜமாவே இன்றைக்கி வந்து கிஃப்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த முத்து வந்து அதோட மீனிங் வந்து நம்ம பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கிஃப்ட் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, லைட்டிங் எஃபெக்டோட, சவுண்ட் எஃபெக்டோட. லவ் யூ ஸோ மச் பொண்டாட்டி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்டில் தட் பாய் ஃப்ரம் பை பை, see you.